Hi students, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் கெப்பாசிட்டர் இன் சீரீஸ். அதாவது கெப்பாசிட்டர்ஸை சீரீஸ் கனெக்ட் பண்ணோம்னா அதோட எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் எப்படி இருக்கும் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ரொம்ப ஒரு முக்கியமான 3 மார்க் கொஷின்ஸ், கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். ரைட், டயக்ராம் பாருங்கள். இப்போ இந்த டயக்ராமில் 3 கெப்பாசிட்டர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டர், அதோட கெப்பாசிட்டன்ஸ் C1. செகண்ட் கெப்பாசிட்டர், அதோட கெப்பாசிட்டன்ஸ் C2. தேர்ட் கெப்பாசிட்டர், அதோட கெப்பாசிட்டன்ஸ் C3. இப்போ இந்த 3 கெப்பாசிட்டர்ஸையும் சீரீஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இது மாதிரி பக்கத்தில் கனெக்ட் பண்ணோம்னாக்கா அந்த கனெக்ஷன் பேர் சீரீஸ் கனெக்ஷன். அப்போ இங்கே சீரீஸ் கனெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அது கூட ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பேட்டரியோட வோல்டேஜ் V. ஓகேவா? இதான் டயக்ராம் அண்ட் டயக்ராம் டிஸ்கிரிப்ஷன். ரைட், அடுத்து இங்கே பார்த்தோம்னாக்கா இப்போ இந்த பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினல், அதாவது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த நெகட்டிவ் டெர்மினல், இந்த நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து எலக்ட்ரான்ஸ் இப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேவா? பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து எலக்ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னாக்கா தேர்டு கெப்பாசிட்டரோட ரைட் சைட் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். தேர்டு கெப்பாசிட்டரோட ரைட் சைட் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய அந்த எலக்ட்ரானோட சார்ஜ் Q. ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய அந்த எலக்ட்ரானோட சார்ஜ் Q. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து எலக்ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். இப்போ இங்கே எத்தனை எலக்ட்ரான் இருக்கோ, எவ்வளோ சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கோ அதே சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் என்ன ஆகும் அப்படின்னாக்கா பாசிட்டிவில் இந்த பிளேட்லேயும் எலக்ட்ரான்ஸ் இங்கிருந்து ரிப்பல் ஆகும். ஓகேவா? ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். இங்கே இந்த ரைட் சைட் பிளேட்டில் வந்து பார்த்தோம்னாக்கா Q சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் இங்கே வந்து அக்குமுலேட் ஆகிருக்கும். ஓகேவா? இப்போ இந்த லெஃப்ட் சைடு பிளேட்டில் இருக்கக்கூடிய இந்த பிளேட், இந்த லெஃப்ட் சைடு பிளேட்டில் வந்து பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும். அதாவது புரோட்டானும் இருக்கும் எலக்ட்ரானும் இருக்கும். இப்போ இந்த ரைட் சைடு பிளேட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் லெஃப்ட் சைடு பிளேட்டில் இருக்கக்கூடிய புரோட்டான்ஸை அட்ராக்ட் பண்ணி அங்கேயே வச்சுருக்கோம். எலக்ட்ரானை ரிப்பல் பண்ணி கெப்பாசிட்டர் 2க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். புரிஞ்சிக்க முடியுதா? அதாவது இந்த எலக்ட்ரான் இந்த பிளேட்டில் இருக்கக்கூடிய புரோட்டானை மட்டும் அட்ராக்ட் பண்ணி அங்கேயே வச்சுருக்கோம். எலக்ட்ரானை ரிப்பல் பண்ணிடும். அப்படி ரிப்பல் ஆன அந்த எலக்ட்ரான் எங்கே போகும்? இந்த கெப்பாசிட்டர் 2 C2ஓட ரைட் சைடு பிளேட்டுக்கு போயிடும். இப்போ இந்த ரைட் சைடு பிளேட்டில் வந்து பார்த்தோம்னாக்கா திரும்ப எலக்ட்ரான் அக்குமுலேட் ஆகும். அதாவது C3யோட ரைட் சைடில் எத்தனை எலக்ட்ரான் அக்குமுலேட் ஆச்சோ அதே மாதிரி எலக்ட்ரான்ஸ் தான் இங்கேயும் அக்குமுலேட் ஆகும், ஸ்டோர் ஆகும். ஓகே, ரைட். இப்போ இந்த சார்ஜ், இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும் அப்படின்னா C2ஓட லெஃப்ட் பிளேட்டில் இருக்கக்கூடிய புரோட்டான்ஸை அட்ராக்ட் பண்ணி அங்கேயே வச்சுருக்கோம். எலக்ட்ரானை ரிப்பல் பண்ணி C1க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். எலக்ட்ரான் என்ன பண்ணும்? C1க்கு ரிப்பல் பண்ணிடும். அப்போது Q சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான், ஓகேங்களா, இங்கே C2லேருந்து C1க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ இந்த C1ல் Q சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் ஸ்டோர் ஆகியிருக்கும். இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும் அப்படின்னா C1ஓட லெஃப்ட் பிளேட்டில் இருக்கக்கூடிய புரோட்டானை அட்ராக்ட் பண்ணி அங்கேயே வச்சுருக்கோம். எலக்ட்ரானை அப்படியே ரிப்பல் பண்ணிடும். அந்த ரிப்பல் ஆன எலக்ட்ரான் எங்கே போகும் அப்படின்னா இந்த சர்க்கியூட் வழியாக பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினலுக்கு போயிடும். அப்போ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா C3ல் Q சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் ஸ்டோர் ஆச்சு. Q சார்ஜ் ஆஃப் புரோட்டானை அட்ராக்ட் பண்ணிக்கும். Q சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரானை C2க்கு ரிப்பல் பண்ணிடும். அப்போது C2வில் வந்து அந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும்? Q சார்ஜ் ஆஃப் புரோட்டானை அட்ராக்ட் பண்ணி வச்சுக்கின்னு Q சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரானை ரிப்பல் பண்ணிடும் C1க்கு. C1ல் வந்து அந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும்? Q சார்ஜ் ஆஃப் புரோட்டானை அட்ராக்ட் பண்ணி அங்கேயே வச்சுக்கும். Q சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரானை ரிப்பல் பண்ணி பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். அப்போ நீங்கள் கவனிக்க வேண்டியது C1, C2, C3 இந்த 3 கெப்பாசிட்டர்ஸ்லையும் சேம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் தான் ஸ்டோர் ஆகுது. ஓகேவா? ரைட், பாருங்க. ஈச் கெப்பாசிட்டர் ஸ்டோர்ஸ் தி சேம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் Q. அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கெப்பாசிட்டரும் சேம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் அந்த கெப்பாசிட்டன்ஸ், ஓகேங்களா, அந்த கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர் ஆர் இன் ஜெனரல் டிஃபரண்ட். ஸோ தட் த வோல்டேஜ் அக்ராஸ் ஈச் கெப்பாசிட்டர் இஸ் ஆல்சோ டிஃபரண்ட் அண்ட் ஆர் டினோட்டட் ஆஸ் V1, V2 அண்ட் V3. அதாவது இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராமில் என்ன தான் அந்த சார்ஜ் சேம் அமௌண்ட்டில் ஸ்டோர் ஆனாலும் இந்த கெப்பாசிட்டர்லேயும் Q சார்ஜ்,
செகண்ட் கெப்பாசிட்டர்லையும் கியூ சார்ஜ், தேர்ட் கெப்பாசிட்டர்லையும் கியூ சார்ஜ். என்னதான் இங்கே சார்ஜ் சேம் அமௌண்ட்டில் ஸ்டோர் ஆனாலும் ஒவ்வொரு கெப்பாசிட்டரோட வோல்டேஜ் டிஃபர் ஆகும். ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டன்ஸ் இதுக்கு பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டர்ஸ் அதோட அக்ராஸில் V1 வோல்டேஜ் ட்ராப் ஆகும். செகண்ட் கெப்பாசிட்டரில் V2 வோல்டேஜ் ட்ராப் ஆகும். C3 கெப்பாசிட்டரில் V3 வோல்டேஜ் ட்ராப் ஆகும். ஓகேவா, அப்போ V1 V2 V3 என்ன அப்படின்னா அங்கே ட்ராப் ஆகக்கூடிய வோல்டேஜ். ஓகே, தி சம் ஆஃப் த வோல்டேஜஸ் அக்ராஸ் த கெப்பாசிட்டர் மஸ்ட் பி ஈக்குவல் டு த வோல்டேஜ் ஆஃப் த பேட்ரி. அதாவது இந்த V1 ப்ளஸ் V2 ப்ளஸ் V3 இந்த வேல்யூ யாருக்கு ஈக்குவல்னாக்கா இந்த பேட்டரியோட வோல்டேஜ் Vக்கு ஈக்குவல். ஓகேவா, அப்போது சிம்பிளாக நம்ம என்ன பண்ணலாங்க, ரைட் பண்ண முடியும். V ஈக்குவல் டு V1 ப்ளஸ் V2 ப்ளஸ் V3 ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அடுத்து நம்ம படிச்சிருக்கோம் we know that ஒரு முக்கியமான 2 மார்க் கொஸ்டின். என்ன கொஸ்டின் அப்படின்னாக்கா டிஃபைன் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர். அந்த 2 மார்க் கொஸ்டினில் நீங்கள் ஒரு எக்ஸ்பிரஷன் பார்த்துருப்பீங்க, C ஈக்குவல் டு Q பை V. C is equal to Q by V. இந்த ஈக்குவேஷனை தான் கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா, இங்கே நமக்கு வோல்டேஜ் தான் தேவை. V1ஓட வேல்யூ, V2ஓட வேல்யூ, V3ஓட வேல்யூ, வோல்டேஜ் தான் நமக்கு தேவை. அப்போது இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம வோல்டேஜை டிரைவ் பண்ண முடியும். அப்போ இங்கே டிவைடில் இருக்க இந்த வோல்டேஜை லெஃப்ட் சைடு கொண்டு வந்தோம்னாக்கா நியூமரேட்டர் ஆகிடும். இந்த C வந்து ரைட் சைடு போச்சுனாக்கா டினாமினேட்டர் ஆகிடும். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன் V ஈக்குவல் டு Q பை C. அதாவது வோல்டேஜ் ஈக்குவல் டு சார்ஜ் டிவைடட் பை கெப்பாசிட்டன்ஸ். ஓகேங்களா, நம்ம எந்த இடத்துல வோல்டேஜை கண்டுபிடிக்கிறோமோ அந்த வோல்டேஜ் ஈக்குவல் டு அந்த கெப்பாசிட்டரில் ஸ்டோர் ஆன சார்ஜ் டிவைடட் பை அந்த கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டன்ஸ். ஓகேவா, V ஈக்குவல் டு Q பை C. இப்போ இந்த எக்ஸ்பிரஷனை கொண்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே V1க்கு அப்ளை பண்ணணும், V2க்கு அப்ளை பண்ணணும், V3க்கு அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு V1க்கு அப்ளை பண்ணலாமா? V1 ஈக்குவல் டு நான் இப்போ தான் சொன்னேன் வோல்டேஜ் ஈக்குவல் டு அங்கே ஸ்டோர் ஆன சார்ஜ் டிவைடட் பை அதோட கெப்பாசிட்டன்ஸ். ஓகேங்களா, அப்போ என்ன வரும், V1 ஈக்குவல் டு ஸ்டோர் ஆன சார்ஜ் Q டிவைடட் பை அதோட கெப்பாசிட்டன்ஸ் C1. அப்போ V1 ஈக்குவல் டு Q பை C1. ரைட்டிங்க பாருங்க, இந்த V1க்கு பதிலாக Q டிவைடட் பை C1 சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க. சிமிலர்லி V2 ஈக்குவல் டு ஸ்டோர் ஆன சார்ஜ் Q அதோட கெப்பாசிட்டன்ஸ் C2. அப்போ V2 ஈக்குவல் டு Q பை C2 இங்கே பாருங்க கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க. V3 இஸ் ஈக்குவல் டு Q பை C3 அந்த V3 வேல்யூ கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க. அப்போ V ஈக்குவல் டு Q பை C1 ப்ளஸ் Q பை C2 ப்ளஸ் Q பை C3. இது மாதிரி நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இப்போ ரைட் சைடில் பாருங்கள், இந்த 3 டேர்ம்லேயும் Q காமனாக இருக்குது. அந்த Qவை காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா V ஈக்குவல் டு Q இன்ட்டு ப்ராக்கெட்குள்ளே 1 பை C1 ப்ளஸ் 1 பை C2 ப்ளஸ் 1 பை C3. இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 2. ரைட், அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எல்ஹெச்எஸில் வரக்கூடிய வோல்டேஜோட வேல்யூவை கண்டுபிடிச்சி கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணணும். எல்ஹெச்எஸில் வரக்கூடிய வோல்டேஜோட வேல்யூவை கண்டுபிடிச்சி கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணணும். ரைட், பாருங்க, இஃப் 3 கெப்பாசிட்டர்ஸ் இன் சீரீஸ் ஆர் கன்சிடர் டு ஃபார்ம் அன் ஈக்குவலண்ட் சிங்கிள் கெப்பாசிட்டர் CS. அதாவது இந்த டயக்ராமுக்கு போகலாம். இந்த டயக்ராம் பாருங்க, இங்கே 3 கெப்பாசிட்டர்ஸ் இருக்குது, C1 C2 C3. இந்த 3 கெப்பாசிட்டர்ஸும் சேர்ந்து ஓகேவா என்ன தாக்கத்தை ஏற்படுத்துமோ, ஓகேவா எஃபெக்டிவாக எப்படி இருக்குமோ, ஓகேவா அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ண போகிறீங்க, ஒரே ஒரு சிங்கிள் கெப்பாசிட்டரை யூஸ் பண்ணுறோம். அந்த சிங்கிள் கெப்பாசிட்டர் என்ன அப்படின்னா CS. அதாவது இந்த 3 பேரோட காம்பினேஷன், இந்த 3 பேரோட எஃபெக்டிவ் அதுதான் இந்த CS. இந்த 3 பேர் சேர்ந்து என்ன எஃபெக்டை ஏற்படுத்துவாங்களோ அதே எஃபெக்டை இந்த ஒரு சிங்கிள் கெப்பாசிட்டர்ஸ் ஏற்படுத்தும். அப்போ இந்த C1 C2 C3 பதில் என்ன பண்ணிடலாம், ஒரே ஒரு சிங்கிள் கெப்பாசிட்டர் CS-ஐ நம்ம இங்கே மாற்றி கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்போ CS பேட்டரி அதே தான். ஓகேவா, ரைட், இப்போ இந்த CSக்கு அக்ராஸில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் V. அதாவது அடுத்து இந்த கெப்பாசிட்டரில் ஸ்டோர் ஆன சார்ஜ் Q. ஓகேங்களா, இந்த கெப்பாசிட்டரில் ஸ்டோர் ஆன சார்ஜ் Q. ஏன்னா இங்கே எல்லா கெப்பாசிட்டர்லையும் Q சார்ஜ் தான் ஸ்டோர் ஆகுது. அப்போ இந்த சிங்கிள் கெப்பாசிட்டரில் ஸ்டோர் ஆகக்கூடிய சார்ஜ் Qவாக தான் இருக்கும். ஓகேவா, ரைட், அடுத்து வந்து பார்த்தோம்னா இப்போ இந்த இடத்துல வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும். வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு ஸ்டோர் ஆன சார்ஜ் டிவைடட் பை கெப்பாசிட்டன்ஸ். ஓகேங்களா, அப்போ இங்கே ஸ்டோர் ஆன சார்ஜ் Q, கெப்பாசிட்டன்ஸு CS. அப்போ V ஈக்குவல் டு Q பை CS. இது இருக்கு பாருங்க. தென் வி ஹாவ் Q
V ஈக்குவல் டு Q பை CS. இந்த எக்ஸ்பிரஷனை கொண்டு போயிட்டு ஈக்குவேஷன் 2ல LHSல சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. சப்ஸ்டியூட் பண்ணோம்னா Q பை CS இஸ் ஈக்குவல் டு Q இன்ட்டு 1 பை C1 ப்ளஸ் 1 பை C2 ப்ளஸ் 1 பை C3 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து LHSல வர Qவும் RHSல வர Qவும் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிட்டா 1 பை CS இஸ் ஈக்குவல் டு 1 பை C1 ப்ளஸ் 1 பை C2 ப்ளஸ் 1 பை C3 அப்படின்ற ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இதுதான் வந்து பார்த்தோம்னாக்கா அந்த எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸோட ஈக்குவேஷன் இல்லை ஈக்குவலண்ட் கெப்பாசிட்டன்ஸோட ஈக்குவேஷன். ஓகேங்களா? இப்போ இந்த சிஎஸ் பாருங்க எப்படி இருக்கு, 1 பை சிஎஸ்ன்னு இருக்கு. அப்போ 1 பை சிஎஸ் அப்படின்னா இன்வர்ஸ் ஆஃப் த எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் இல்லை இன்வர்ஸ் ஆஃப் த ஈக்குவலண்ட் கெப்பாசிட்டன்ஸ். ஈக்குவலண்ட்னு சொல்லலாம் இல்லை எஃபெக்டிவ்னு சொல்லலாம். ஓகேவா? இன்வர்ஸ் ஆஃப் த எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் அதாவது 1 பை சிஎஸ் ஈக்குவல் டு 1 பை C1 ப்ளஸ் 1 பை C2 ப்ளஸ் 1 பை C3. அப்போ இங்கே மூணுமே ஆட் பண்ணுறாங்க. சம் ஆஃப் த எப்படி ஆட் பண்ணுறாங்க, 1 பை C1 ஆட் பண்ணுறாங்க. அப்போது இன்வர்ஸ் ஆஃப் த ஈச் கெப்பாசிட்டன்ஸ். ஓகேங்களா? அதாவது மேலே என்ன ஈக்குவேஷன் இருக்கோ அதற்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த ஃபர்ஸ்ட் 2 லைன். ஓகேவா? ரைட். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்க, 1 பை CS ஈக்குவல் டு 1 பை C1 ப்ளஸ் 1 பை C2 ப்ளஸ் 1 பை C3. இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கான ஸ்டேட்மெண்ட் எழுத போகிறோம். என்ன ஸ்டேட்மெண்ட் வரும், இன்வர்ஸ் ஆஃப் த ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் ஈக்குவல் டு இன்வர்ஸ் ஆஃப் த ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் ஈக்குவல் டு ஆட் பண்ணுறோம்ல சம் ஆஃப் த இன்வர்ஸ் ஆஃப் த ஈச் கெப்பாசிட்டன்ஸ் சம் ஆஃப் த இன்வர்ஸ் ஆஃப் ஈச் கெப்பாசிட்டன்ஸ். ஓகேங்களா? ரைட். ஓகே சார், இப்போ இந்த ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ எப்படி இருக்கும்? ஓகேவா? ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் CS இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் த ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டன்ஸ் இன் த சீரீஸ். அதாவது இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3 கெப்பாசிட்டரை கனெக்ட் பண்ணுறோம், C1 C2 C3. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் C1ஓட வேல்யூ வந்து 1 மைக்ரோ கூலும். ஓகேங்களா? C1ஓட வேல்யூ வந்து 1ன்னு வச்சுங்க, C2ஓட வேல்யூவை 1ன்னு வச்சுங்க, C3 வேல்யூவை 1ன்னு வச்சுங்க. சரியா? சாரி, ஒரே மாதிரி வேணாம், நம்ம என்ன பண்ணலாம், டிஃப்ரெண்ட்டாக தரலாம். இதோட வேல்யூ 1, இதோட வேல்யூ 2, இதோட வேல்யூ 3. ஓகேங்களா? 1 2 3 அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ இந்த 3 கெப்பாசிட்டன்ஸும் சேர்ந்து மொத்தமாக சீரீஸ் கனெக்ஷனில் எஃபெக்டிவாக எவ்வளோ வேல்யூ கொடுக்கும் அப்படின்னாக்கா லெஸ் தென் 1. அதாவது இங்கே இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டன்ஸை விட எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூவை நான் என்னென்னு சொன்னேன், 1 அப்படின்னு சொன்னேன். ஓகேங்களா? ரெண்டாவது கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ என்னன்னு சொன்னேன், 2ன்னு சொன்னேன். மூணாவது கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ என்னன்னு சொன்னேன், 3ன்னு சொன்னேன். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னாக்கா ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ 1 ஃபேரடு, செகண்டுக்கு 2 ஃபேரடு, தேர்டுக்கு 3 ஃபேரடு. அப்போ எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் பார்த்தோம்னாக்கா கண்டிப்பாக லெஸ் தென் 1 ஃபேரடு தான் இருக்கும். ஓகேவா? 1ஐ விட கம்மியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா இந்த 3 கெப்பாசிட்டரில் எது ஸ்மாலஸ்ட் வேல்யூவோ அந்த ஸ்மாலஸ்ட் வேல்யூவை விட தான் CS இருக்கும், அந்த எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இதோட இந்த கிளாஸ் முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.